ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் கல்லால் அடித்து பாட்டி பேரன் கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையாளிகளை பிடிக்காமல் உடலை எடுக்க விட மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கனகராஜ். வணக்கம் கனகராஜ், எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க? அவங்க கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள தொட்டகாஜனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிக்கம்மா. இவரது மகள் தொட்டம்மா மற்றும் மருமகன் மாதப்பா ஆகியோர் இவரது வீட்டிற்கு அருகிலேயே தனியாக வசித்து வருகின்றனர். சிக்கம்மாவின் மகள் வழி பேரனான சுமார் 11 வயது மதிக்கத்தக்க ராகவன் என்ற பேரன் தினமும் இரவில் இவரது வீட்டிலேயே படுத்துறங்குவது வழக்கம். நேற்று இரவு வழக்கம் போல் ராகவன் தனது பாட்டி சிக்கம்மாவின் வீட்டிற்கு சென்று படுத்து உறங்கியுள்ளார். இதற்கிடையே இன்று காலை இருவரும் வீட்டை விட்டு எழுந்து வராததால் சந்தேகமடைந்த மாதப்பா மற்றும் அவரது மனைவி தொட்டம்மா இருவரும் சென்று பார்த்தபோது இருவரும் வீட்டிற்குள் பலத்த ரத்த காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த தாளவாடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கொலை செய்யப்பட்டு கிடந்த பாட்டி மற்றும் பேரனின் உடல்களை இருவரது உடல்களையும் மீட்டு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களது உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் அங்கு ஒன்று கூடி இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்தது, இந்த கொலையாளிகளை பிடிக்காமல் நாங்கள் உடல்களை எடுக்க விட மாட்டோம் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா மற்றும் ஈரோட்டிலிருந்து மோப்பநாய் பிரிவு வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் சென்று மோப்பநாயை வைத்து அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஈரோடு எஸ்பி சுஜாதா மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். கொலையாளிகளை பிடிக்க தடிப்பணை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் கொலையாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து இன்று மாலை இரு உடல்களும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த உடல்களை ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது அவர்கள் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் கதறி எழுதி காட்சி சோகத்தை வரவழைத்தது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கனகராஜ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.